இந்த வேலைக்காரி புதுசா தெரியறாளே. சரியான இவனா இருக்கான் போல. யோ என்னையா பேச ஒழுவ விட்டுட்டு வெறும் பிரஷ் வச்சு தேய்ச்சிட்டு இருக்க? என்னதான் உன் பிரச்சனை? ஐயோ என்னையா கால விடுயா. நான் சொல்றது ஒரே ஒரு தடவை கேளுங்க. எனக்கு அப்பா இருக்கா, அத்தா இருக்கு, தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு பக்கி கூட உனக்கு என்ன பிரச்சனை கேட்டதே இல்லைங்க. முத நீங்க தான் கேக்குறீங்க. விடுயா. என்னையா என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? ஐயோ சத்தம் போட்டு பேசாதீங்க. என்னை தப்பாவும் நினைச்சுக்கிறாதீங்க. ஒரே ஒரு தடவை என் பிரச்சனை என்னன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் செஞ்சது சரியா தப்பான்னு முடிவு பண்ணுங்க. இப்ப நான் உங்க காலை தொட்டனே, என் உடம்பு சுட்டது உங்களுக்கு தெரிஞ்சா இல்லையா? சுட்டுச்சுல்ல? என்னது உடம்பு சுட்டுச்சா? முதல்ல தள்ளி இல்லையா? யோ உன் உடம்பு சுட்டதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? விளையாடுறியா? ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆள் கிடையாதுங்க. இந்த பாருங்க தாலி ஆல்ரெடி முடிச்செல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த தாலியை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கே நீங்க மகாராணி ஆயிரலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு துணி துவச்சு போடுவேன், காலமிக்கி விடுவேன், சோறாக்கி போடுவேன், எல்லாம் சொல்லி விடுவேங்க. எல்லா புழுக்க வேலையும் பாக்குறேங்க. தயவு பண்ணி இந்த தாலி ஏத்துக்குங்க. நீங்க மாட்டின்னு மட்டும் சொன்னீங்க, இந்த வாலிம கண்ணி கழியாம பாலா போயிடும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஆஹா இதான் உன் பிரச்சனையா? அதான் அந்த நீலா மாலாவும் சொன்னாங்களா அந்த வீட்டுக்கு போனா விஷயம் தெரியுன்னு. ஏமா நல்லா பெத்து வச்சிருக்கங்கம்மா புள்ளைய. முதல்ல கல்யாணத்தை பண்ணிடுமா? ஹெல்ப் மீ. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். அந்த சைடு அடிக்க ஏன் மூஞ்சில துப்பிட்டு போறீங்க? டேய் விர்றாத போய் பெருசா பேசிக்கிட்டு கிடைக்குமா அதெல்லாம்? கையடியா முதல்ல. நீ சைடு அடிக்கிறதுக்கு ஏன் மேல துப்பிட்டு போறானுங்க. 100 200 இருந்தா முஞ்சி போற மேட்ரு. இதுக்கு போய் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுக்கிட்டு பொண்ணுகளை மொச்சு பாத்து நிக்கிறேன். என் அலைச்சல் எனக்கு தானே தெரியும் ராஸ்கல். போயா மென்ட்லே. லண்டன்ல இருந்து தமிழ்நாடு வந்தா இதான் ஒரே ப்ராப்ளம். ஓவர் சொட்டிங் ஆகுது. ரோபோ give me one cigarette. Yes boss, yes boss. Boss, you want this? One large. Okay boss. Take it easy. என்ன சார் இது பொம்மையா? You're stupid. ஆமா பிளாட்பாரத்துல எது எடுத்தாலும் 2000 ரூபான்னு வாங்கின பொம்மை. போயா 1.5 லட்சம் பவுண்ட்ஸ் கொடுத்து லண்டன்ல வாங்கின லேடி ரோபோ தெரியுமா? பொம்பளையா? குழந்தை குட்டி எல்லாம் பெத்துக்குமா? ஆமாயா கூட்டு போய் குடும்பம் நடத்தேன். பொம்பளைன்னு சொன்னாவே குழந்தை பெத்துக்கிறத பத்தி பேச வேண்டியது. அதான் அந்த நாட்டுல ஜனத்தொகை அதிகமாகிட்டே போகுது. சினிமா பாக்குறது, குழந்தை பெத்துக்கிறது, இது ரெண்டு தான் உங்களுக்கு தெரிஞ்ச என்டர்டைன்மெண்ட். ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டியா. என்ன பொம்மை நடந்து வருது? ஹாய் Come man. Come. ஏய் சர்வன்ட் என்ன பாக்குற? ரோபோ உனக்கு தான் சிக்னல் கொடுத்துட்டு இருக்கு. வெளியே டாக்ஸில லக்கேஜ்லாம் இருக்கு, எடுத்துட்டு போய் உள்ள வை. ரோபோ 2000 எப்படி என்ட்ரி கொடுக்கலாம்? இப்படிக்கா இல்ல அப்படிக்கா? அப்படிக்கா. வெல் தேங்க்ஸ். மண்ணாங்கட்டி ரெட் பிரிக்கோட டேஸ்டே சரியில்லை. சென்ட்ரல் ஏசி இல்ல, ஒரே ஸ்டஃபியா இருக்குது. ஏய் என்ன இன்னும் இங்கே நிக்கிற? லேபர் யூனியன் ஏரியா மெம்பரா இருக்கறியா? சொல்றத செய்ய மாட்டே. வெளியில போய் லக்கேஜ் எடுத்துட்டு வந்து உள்ள வை மேன். போ மேன். No tension. ஒரு லார்ஜ். Yes boss. Take it easy. No tension. Thank you. No nonsense. Shit. ராஷ் ட்ரே கூட இந்த வீட்ல இல்ல. யார் இந்த கண்ட்ரி ஃபிகர்? ஓ ஓல்ட் லேடி. நீ யாரு? அந்த ரெட் பிரிக்கோட வைஃப் தானே? ஓ ஐ அம் சாரி. ரெட் பிரிக்னா உனக்கு புரியாது இல்ல? அது நான் வச்ச பேரு. அதான் உன் ஹஸ்பண்ட் மண்ணாங்கட்டி. முதல்ல நீ யாருப்பா? என்ன இவ யாருன்னு கேக்குறேன்? மை நேம் இஸ் சந்தோஷ். ஐ ஹவ் கம் ஃப்ரம் லண்டன். உன்னுடைய ஹஸ்பண்ட் ரெட் பிரிக் அதான் மண்ணாங்கட்டி இல்ல? அவரோட ஃப்ரெண்ட். ஐ எம் a multi-millionaire from England. By the way, where is my room? And where are the young queens, Pooja and Teja? Oh my God! Stop! அறிவு இருக்கா மேன் உனக்கு? லண்டன் ஏர்போர்ட்ல 500 பவுண்ட்ஸ் கொடுத்து வாங்கின சூட்கேஸை தரையில போட்டு கிக் பாக்ஸ் பட்டு வர. அடியில வீல் இருக்குது பார்க்கல நீ?
நான் பார்க்கல சார். நான் பார்க்கல. ஆமா இது ஏன் தலையில தூக்கி வச்சுட்டு இருக்க? கைப்பிடி இல்லைங்கல்ல. கைப்புடி இல்லையா? நான் நீட்டிட்டு இருக்க முன்னாடி எதனா கால் புடியா? சென்ஸ் இல்லாம பேசுறியே. ஆமா வாட்ஸ் யுவர் நேம்? குப்பங்க. கூப்பன். இல்ல குப்பம் குப்பம். குப்பை குப்பை தொட்டி டஸ்ட் கரெக்ட். அது மண்ணாங்கட்டி இது குப்பை கரெக்ட் ஃபேமிலி. பாதி நிறுத்துப்பா. நான் அப்பாவுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நட வீட்டுல வந்து உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கேன். தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். இவனை பார்த்து குப்பை வேலைக்காரன் அது இது சொல்லிட்டு இருக்கேன். இவனை யாரு நினைச்ச? யாரு? இந்த வீட்டு மாப்பிள்ளை. மாப்பிளை சன் இன் லா. மை காட். இந்த ஊர்ல வேலைக்காரன் எல்லாம் மாப்பிளைய வச்சுக்குவீங்களா நீங்க? டோன்ட் லாஃப். சைபஸ். இதுல who is பூஜா and who is தேஜா? நான் பூஜா, she is தேஜா. you போன்ல ஃாதர் சொன்னாரே அந்த விஐபி நீங்க தானே? Yes, the same gentleman. Come on darlings, come. See what I have brought for you all. See, குரங்கு யூரின்ல செய்த foreign scent. You want one more piece? No, thanks. You take it. இது உனக்கு பிடிக்கலனா dog urine scent இருக்கு அப்புறமா தரேன். சரிங்க. By the by, this is my gift to you. இது உள்ள modern dresses இருக்கு. ரெண்டு பேரும் எடுத்துக்கங்க. அது உங்க ஃாதர் மண்ணங்கட்டி கொடுத்தது. அதுவும் modern dresses தான். எடுத்துக்கங்க. Oh, I am sorry. உங்களுக்கு எதுவுமே எடுத்துன்னு வரலையே. It's all right. அவங்க ரெண்டு பேர் ஃப்ராக்கையும் ஜாயின் பண்ணி தச்சி ஒரே ஃப்ராக்கா போட்டுக்கிறீங்களா? என்ன சொன்னே? அது யாரு? எக்ஸ்ட்ரா ஃபிகர். இவ எங்களோட எங்க சிஸ்டர் லக்ஷ்மி. ஓ இந்த மூணாவது பொண்ணு காலேஜ் போகுது. Yes. மை காட். இன்னது வில்லேஜ் பொண்ணு மாதிரி மாடர்ன் Dress போடாம காலேஜ் கேர்ள்ஸ்க்கு இது ஒரு இன்சல்ட்டா நான் ஃபீல் பண்றேன். இட்ஸ் ஆல் ரைட். வருத்தப்படாத. உள்ளுக்குள்ள ஒரு ஸ்விம் சூட் இருக்கு. அத நான் ட்ரை பண்ணி பாரு. ஓகே என்னோட ரூம் எங்க இருக்கு மேன்? மேல. டாப்ல. ஆ. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே. அதுல அட்டாச்ட் பாத்ரூம் தானே? இருக்கு. வெஸ்டர்ன் டைப் தானே? எஸ். எனக்கு இந்த குந்திங்கன்னு போற ஃபேஷன் தெரியாது. ஏய் போச்சர் எல்லாத்தையும் மேல கொண்டு வா. சரிங்க. எடுத்து வா. முதல்ல கொண்டு வாங்க. சரி. என்ன நீ? எதுக்காக கப்பல் கவுந்த மாதிரி மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்க? உட்காரு. எல்லாம் நடக்கும் போது தான் நடக்கும். என்ன பூஜா? எவ்வளவுதான் சோசியலா வளர்ந்தாலும் அதுக்காக ஒரு தோட்டக்காரருக்கு மாடர்ன் Dress போட்டு கொண்டு வந்து பக்கத்துல உட்கார வைக்கிற நீ. ஐயோ இது எங்க அண்ணங்க. மை காட். சாரி மச்சான். ஏமா என்ன மச்சாங்கறான்? யாருமே? இவர அப்பா லண்டன். சரி 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 சரி. கை ரெண்டையும் சொன்ன போதே தெரியுது யாருன்னு. மச்சான் உனக்கு ஏதாவது பேர் வச்சிருக்காங்களா? பூஜா என்ன கேள்வி கேக்குறான் பாத்தியா? எனக்கு பேர் வச்சிருக்காங்களான்னு கேக்குறான். ஐயோ அவர் பேர் வெள்ளையன். வெள்ளையனா? பவர் கட்டான பாத்ரூம் மாதிரி இருட்டா இருக்கறான். இவனுக்கு போய் வெள்ளையன்னு பேரா? என்ன உங்க அப்பா எல்லாமே உல்டாவா வைக்கறான்? ஐயோ அதானே அவர் பிரச்சனையே. பிரச்சனையா? என்ன பிரச்சனை மச்சான்? அவர் கேட்காதுங்க. அவர் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா 1 மணி நேரம் ஆகும். 1 ஹவரா? சாரி அதுக்கெல்லாம் எனக்கு இப்ப டைம் இல்ல. இன்னொரு நாள் அப்பாயின்ட்மென்ட் தரேன். அன்னைக்கு உன் பிரச்சனையை சொல்லு. என்ன இது ட்ரெஸ் போட்டுக்கற? ஐயோ என்ன ஏய் இத விட கவர்ச்சியான ட்ரெஸ் போட்டு வா. மிட் நைட் பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. ஏய், The word is out. You're doing wrong. Won't lock you up for too long. No lying eyes. Don't tell your right. Don't listen love. Don't make a fight. Who's bad? Who's bad? Boy, stop the music. What is that noise? Oh you. I am sorry. உன்னை இந்த ஈவினிங் கேம்ப் ஃபயர் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண மறந்துட்டேன்ல. இட்ஸ் ஆல் ரைட். அப்படியே என் கூட ஒரு பெல்லி டான்ஸ் ஆடுறியா நீ? அட பாவி எங்க அம்மா வாட்டல வச்சிருக்கானே தொலைஞ்சா. யா நான் டான்ஸ் ஆடணுமா? ஏன் டான்ஸ் ஆட தெரியாதா? அப்பா! எஸ்கேப்! என்னப்பா இது? ஏமா இவர் அடிக்கிற? போடு வாய. ஏமா உனக்கு அறிவில்ல? அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட். அவரை போய் அடிக்கிறியே. கெஸ்டா? இது என்ன வீடா இல்ல கிளப்பா? ராத்திரி 12 மணிக்கு தீய கொளுத்தி ஆடிட்டு இருக்கீங்களே. போகடி உள்ள. ஏய் ஸ்டாப் இட். ஏன் இப்படி ரவுடிசம் பண்ற? உனக்கு டான்ஸ் தெரியல விட்டுரு. அவங்க செக்ஸியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அத வந்து தடுக்கற. நல்லா இல்ல. போட வெளியே. என்ன பார்த்தா போடாங்கற. நான் யார் தெரியுமா? என் ரேஞ்ச் தெரியுமா உனக்கு? லண்டன் ரிட்டர்ன். உன் ஹஸ்பண்ட் ரெட் பிரிக்க வச்சு உன்னை நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன். இரு உன்னை வச்சுக்கிறேன் நானு. தமிழ் எப்படி பேசினாலும் தப்பான மீனிங் வருதுடா. ஏய் கூப்பன் சர்வெண்ட் பாத்துட்டு இருக்கறியே ஒரு பொம்பளை போட்டு அடிக்கறாளே கேட்க கூடாதா நீ? அத்தா என்ன போடா. இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. போடா. இது சரக்கு டூப்ளிகேட் மாதிரி தெரியுதாடா. தலைவலிக்குது. சார் யார் அது? சார் யாரா அது? உங்க வருங்கால மாமனாரு. நான் வருங்கால் ட்ரங்கால்ங்கறேன். வெக்கமா இல்ல உனக்கு? யார் நீ? எதுக்கா வந்த? என்ன சார் உங்க வருங்கால மாமனாரு என்ன போய் இப்படி கேக்குறீங்களே? மாமனா? அத நான் சொல்லணும்யா. உன் ஒய்ஃப் என்ன இன்சல்ட் பண்ணா. அதான் சொந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாத போ. சார் நான் தான் ஃபாரின்ட்டனே முன்னாடி பட்டிக்காடு சார். பட்டிக்காடு. எருமை மேய்ச்சிட்டு இருந்தவன் சார். எருவு மேட்ச்ல ஏன் ஒய்ஃப் ஆக்குறேன்? அந்த காலத்துல அவதான் கிடைச்சா. ம். சார் சாணி வர்களுக்கு சந்திரவாசம் தெரியுமா? ம். வாங்க சார் வீட்டுக்கு போலாம். அதெல்லாம் வர மாட்டேன். போயா. வர மாட்டீங்களா? வர மாட்டேன். வர மாட்டீங்களா? மாட்டேன் மாட்டேன். ஓகே. என்ன ஆச்சு? வாட்டருக்குள்ள ஜாக்கிங் பண்ற?
என்னாச்சு உனக்கு? ஏன் வாட்டர் கெடுக்கிற? மாப்பிள உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறது எங்க பொண்ணுங்க அதுக்கு ஏதாவது இன்சல்ட் பண்ணுச்சா? அந்த பொண்ணுங்க நல்லா சூப்பர் கம்பெனி தான் கொடுத்தாளுங்க. அப்புறம் நான் வாங்க வீட்டு போலாம். இருந்தாலும் நான் வர விரும்பல. போயா மாப்பிள பாரின் மாப்பிளைக்கு பொண்ணை கொடுக்க போறேன்னு ஊர் பூரா சொல்லிட்டேன். இந்த கல்யாணம் நடக்கலன்னு வைங்க, நான் தற்கொலை தான் பண்ணிக்கணும். பண்ணிக்கோ, நான் மலர் வளைய அனுப்புறேன். இதுக்காக நான் இன்னொரு கிணறு தேட முடியுமா? அப்படின்னா இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். யோ 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 என்ன மேன் ஓவர் சென்டிமெண்ட்ல என் ஹார்ட்டை டச் பண்ணிட்டியே. நீங்க ஓகே சொல்ற வரைக்கும் ஒவ்வொரு ஆர்கனும் நான் டச் பண்ணுவேன். என் பேரண்ட்ஸ் கூட பிறந்தவங்க எக்ஸ் லவர்ஸ் யாருமே இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் மேல காட்டினது இல்ல. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் உன் வீட்டுக்கு வரேன். ஒரு லார்ஜ் வேணா விட்டுக்கிறியா? வேணாம். ஏன் வேண்டாங்கிற? மாப்பிள முன்னாடி எப்படி குடிக்கிறது? அடடா, மறுபடியும் அதே இடத்தை சென்டிமெண்டல் டச் பண்ணிட்டேன். சரி வா வீட்டுக்கு போலாம். நிப்பாட்டியா. காலங்காலமாக திருமணம் ஆகாமல் வீட்டிலே அடைந்து மனம் உடைந்து கிடக்கும் கன்னிமார்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி. ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் கேட்காமல், சல்லி காசு வரதட்சணை எதிர்பார்க்காமல், அந்த பெண்ணுக்கு நானே நகையும் போட்டு நட்டும் போட்டு வாழ்நாள் முழுவதும் கண்கலங்காமல் காப்பாற்றுவேன் என்பதை இங்கே உங்கள் மத்தியிலே உறுதி கூறுகிறேன். நோட்டீஸை படித்துவிட்டு விருப்பமுள்ள தாய்மார்கள் என் விலாசத்துக்கு கடிதம் போடவும். குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும். இந்த காதல் கசமுசா லொட்டு நொறுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும். இந்த அரிய வாய்ப்பு பெரியோர்களே, இந்த நவீன சுயவத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் பேராதரவு மிகத்தால் கேட்டுக் கொள்கிறேன். சார் உங்களை தான் உங்க வீட்டுல பொண்ணு இருக்குல்ல, உங்க அக்கா தங்கச்சியா இருந்தாலும் பரவாயில்ல, மறந்துடாம ஞாயிற்றுக்கிழமை கூட்டி வந்திருக்க. கொஞ்சம் கீழே இறங்கி வாப்பா. என்ன ஏன் எதுக்கு? இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? பேசாம ஏன்டா பேசலாம்ல. இந்த மைக்க பிடிச்சுக்க, நான் வந்துடுறேன். என்ன சார் என்ன பேசணும்? உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கிறேன். எதுக்கு? சுயவரன்ற பேர்ல எத்தனை பொண்ணுங்களை வெளிநாட்டுக்கு கடத்தி இருக்கிற, அவங்களோட மொத்த லிஸ்ட் எனக்கு வந்தாகணும். சார் நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். ஒண்ணும் தெரியாதா? உன்னுடைய பிரச்சனை என்னன்னு பூஜா என்கிட்ட சொல்லிட்டாடா. கருப்பா இருக்கிறதெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸா? அப்பா அது மட்டும் இல்லப்பா, பிளாக்கா இருக்கிறனால ஒருத்தி கூட நாட்டுல கண்டுக்கிற மாட்டேங்கிறாளுங்க. தெரியுமா உனக்கு? இந்த நாட்டு மக்களுடைய கலரே பிளாக் தான். அத போய் அவங்க வெறுக்கிறாங்களா? நீ ஒண்ணும் கவலைப்படாத. இன்னும் 1 வீக் டைம்ல உன்னை ஆப்பிள் கலரா நான் மாத்தி காட்டுறேன். என்ன சொல்ற? பாத்தியா, ஃபாரின்ல இருந்து உனக்கா ஒரு கிரீம் வரவழைச்சிருக்கேன். இப்பதான் பூஜாட்ட சொல்லி பார்சல் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஃபாரின்ல இருந்தா? பச்சை கலர் பாத்தியா? பச்சையா தான் இருக்கு. மோந்து பாரு. ஏப்பா என்ன நசிக்கு பார்த்தா நைஸா இருக்கு, மோந்து பார்த்தா நாறுது. ஃபாரின் கிரீம்னா அப்படிதான் இருக்கும். ஆமா இது எதுல தயார் பண்றது? பனிக்கரடி பாடியில இருந்து வர்றது. பனிக்கரடி பாடியில இருந்தா? அப்படின்னா பிளட்ல தயார் பண்றதா? பிளட் இல்ல, நீ யூஸ் பண்ண அப்புறம் சொல்றேன். எதுல தயார் பண்றேன்னு சொல்ல, அப்பதான் நான் யூஸ் பண்ணுவேன். இது பனிக்கரடியுடைய சாணி. சாணியா? அப்படின்னா ஆயா? ஆயின்னு சொல்லி கேவலமா பேசாத பாய். குடு ஏட்ட குடு. 1500 பவுண்ட் தெரியுமா? சயின்டிஸ்ட் எல்லாம் அலையறாங்க இருக்காங்க. எப்படி சாப்பிடுறது, எத்தனை வேளை சாப்பிடுறதுன்னு சொல்லு, நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுறதா? சாணி சாப்பிடுற பார்ட்டியா நீ? இது பாடி ஃபுல்லா அப்ளை பண்றதுயா. துணி எல்லாம் அவுத்துட்டு. துணி எல்லாம் அவுத்துட்டா? அப்படின்னா நேக் அவுட் ஆவா? அந்த மாதிரி பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு போய் 3 பாத் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்விமிங் பூல்ல வந்து விழணும். இப்படி 1 வீக்ஸ் கண்டினியூஸா பண்ணேன்னு வெச்சுக்கயேன், ஆப்பிள் மாதிரி ஆயிடுவே நீ. பாப்ல நீ தெய்வம்டா, நீ தெய்வம்டா. It's all right, பரவாயில்லை. கொஞ்சம் வரேன். என்ன பண்ற நீ? என்ன பண்ற நீ? இல்ல நான் இப்பவே பூரா நீ கையோட இருந்து தடவிட்டு போயிரு. அட பாவி, நீ காட்டுற ஃப்ரீ ஷோவை நானும் உட்கார்ந்து பார்க்கணுமா? வேண்டாம்டா, கொடுற குரங்கு படம் பார்த்த மாதிரி இருக்கும்டா. கொஞ்சம்டா. சரி போறது போற, என் தங்கச்சி யாரும் வந்தாம அந்த கதவை சாத்திட்டு போ. பூரா தடவிட்டு. டோன்ட் வரி, லைட் ஆஃப் பண்ணிட்டா இருட்டுல நீ இருக்கிறதே தெரியாது. அப்படின்னா எல்லாரும் ஜாப் பண்ணிரு. கடன் வந்துருச்சு எனக்கு. இல்லையாரப்பா, இன்னைக்காவது என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா கட்டப்பா. அப்பா அப்பா ஸ்டாப் இட். ஒண்ணும் கவலைப்படாத, சக்சஸ் தான். ஃபாலோ மீ. எங்கடா குட்டி போற? டேய் ஏற்கனவே எதையும் ரெடி பண்ணி வச்சுட்டானா? ஆமா, ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறா, பாத்துக்கிட்டே வாயேன். ஓ மனசுல இருக்கிற தேவதை அதோ அங்க நிக்கிறா பாரு. பாத்தியா? ஸ்டாப் ஸ்டாப். வாவ். Wow! Excuse me, Miss World 2000 நீங்க தானே? I don't know, but I like your judgment.
நியூ கலர். ரொம்ப வித்தியாசமா இருக்கு. Something different. உங்க ஊரு கட்சி கொடிங்க மாதிரி. I like this color combination. Hey, what a fantastic reaction. பெக்குலியரா இருக்கு. தொட்டாச்சி நீங்க செடி மாதிரி வித்தியாசமா இருக்கு. எனக்கு உங்க கூட நெருக்கமா இருந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. என் கூட கொஞ்சம் வர முடியுமா? எக்ஸ்கியூஸ் மேடம், என்கிட்ட கார் இருக்கு, அதுல போயிடலாமா? கோர் வாங்க 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 வாங்க. மடையா பிளட்டி ஃபூல், என்னடா அமைக்கிறீங்க? உலகலைய வர்றாங்க, பண்ணி அமைக்கிறீங்க, உங்களை எல்லாம் புடிச்சு உள்ள பண்ணும்டா. அப்படி எல்லாம் அவங்கள திட்ட கூடாது. தப்பு. அது அவங்க தொழில். அப்படியா மேடம்? சாரி மேடம், நீங்க வாங்க, நீங்க வந்து உட்காருங்க. Hey, who's this boy? மை அசிஸ்டன்ட். Hi. நீங்க பின்னால என் பக்கத்துல உட்காருங்க. வாங்க. No. ஏன் அழுவுற? Why are you weeping? இல்ல மேடம், உங்களை எல்லாம் பாப்பேன், பக்கத்துல உட்காருவேன், இப்படி தொட்டு தொட்டு பேசுன்னு நினைச்சு கூட பார்க்கல, அதான் அழுகல்கே வந்து. No. Okay. நீங்க போங்க, நீங்க போங்க. நானே சாப்பிடுறேன். பரவாயில்ல, நீங்க போங்க, நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. Oh, I'm sorry. இந்த மாதிரி solid food எல்லாம் நான் சாப்பிடுறது இல்ல. அச்சச்சோ. Only liquid தான். நீங்களும் liquid food தான் சாப்பிடணும். ஐயோ, சாப்பிடுறேன்னு சொல்ல வரலங்க, பூரா வேஸ்ட் ஆயுமேன்னு சொல்ல வந்தேன். ஓ, நீங்க அப்படியே சொல்றீங்களா? இதெல்லாம் ஒண்ணு வேஸ்ட் ஆகாது. ஜெய் பையா, இதெல்லாம் நீ மூச்சா கட்டி வீட்டுக்கு கொண்டு போயிடு. உனக்கு இன்னும் பத்தலன்னா தேவையானதெல்லாம் வாங்கி வாங்கி பார்சல் பண்ணு. ஆமாப்பா, இப்போதைக்கு ஹோட்டல்ல என்னென்ன இருக்கோ அதை பூரா பேக்கப் பண்ணி கொண்டு போயிரு. ஓகே, கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. இல்ல வேணாம், சரி. போதும். ஏய் ரெட் பிரேக், எரும மாடு சாணில இருந்து யூரியா தயாரிக்கிற மாதிரி ஒரு ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ண போறேன். நல்ல ப்ராஃபிட் வரும். என்ன சொல்ற மேன்? நார்மே மாப்ள. உங்களுக்கு அதான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கான். உட்காருங்க உட்காருங்க. ஏன் இவ்வளவு லேட்டு? உட்காருங்க. யார் இது டபுள் எக்ஸ்எல்? நான் சொல்லல, ரமேஷ், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இவர் வந்து லண்டன் ரிட்டர்னு மூத்த மாப்பிள்ளையாக போறாரு. பேர் வந்து சந்தோஷ். வந்து மாப்பிள்ள 1000 தான் இருந்தாலும் நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போறீங்க. சகலபாடி 2 பேரும் கை கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கொடுத்துக்கலாம் ப்ளீஸ். வாங்க கை கொடுங்க. ஓகே, வெரி கிளாட் டு மீட் யூ. புல்ஷிட். நான் என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இல்லாதவங்க கூட கை குலுக்க மாட்டேன்றது உனக்கு தெரியும்ல மேன்? தெரியும்ல உனக்கு? இங்க பாருங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஷாப்பிங் கேஸ்ல இருக்கு. அது மட்டும் ஜெயிச்சாருன்னா அவர் உங்களோட பெரிய ஆளு, தெரிஞ்சுங்க. சில பேர் வெளிநாடு வரணும் வராங்க, அங்க போய் கக்கூஸ் கவுறது, தெருப்பு இருக்கிறது, சாக்கடை அல்றது, ஒட்டகம் அமைக்கிறது, இருக்கிற சேக்கெல்லாம் மசாஜ் பண்ணி விடுறது, இப்படி எல்லாம் உனக்கு போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. சம்பாதிக்கிறதா பெரிய விஷயம். கவலைப்படாதீங்க. யார் நீ? பஸ் ஸ்டாண்ட்ல காதுல அழுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கான் இவன். அழுக்கு தான் எடுத்திருந்தாரு, இப்ப புரோக்கர் ஆயிட்டாரு. அதுக்காக அவன் சொன்னா நீ சிரிப்பியா? இல்ல மாப்பிள்ள, என்னுடைய ஃபாரின் ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்த்தேன். ஓ ஃபிளாஷ்பேக்லாம் எனக்கு எதுக்கு மேன்? இன்சல்ட் மாப்ள. இன்சல்ட் மாப்ள, மெகா இன்சல்ட். என்ன மாப்பிள்ள நீங்க? யார் மேன் மாப்ள? யார் மாப்ள? கையடி. முதல்ல சார்னு கூப்பிட பழகிக்கிறீமே. சரி சார், ஏன் சார் இப்படி கோவப்படுறீங்க? பின்ன கோவப்படாம என்ன பண்றது? ஒரு மிடில் கிளாஸ் சேர்ந்தவன் தான் உன் மாப்பிள்ளை நீ முடிவு பண்ணிட்டேன்னா அந்த நிமிஷத்துல இருந்தே ஸ்டேட்டஸ்ல ஏறிட்டு நீ கொஞ்சம் இறங்கிட்டு தெரிஞ்சுக்க. ஐயோ மெல்ல பேசுங்க. 1000 தான் இருந்தாலும் மாப்பிள்ள காது விழுந்து தப்பா நினைச்சானா? யார் மாப்பிள்ளை? அவன் உனக்கு மாப்பிள்ளையா? அவன் மாப்பிள்ளைனா பூஜாவுக்கு எவனாவது லோக்கல் கவர்மெண்ட்ல மாச சம்பளம் வாங்குற எவனாவது மாப்பிள்ளையா முடிவு பண்ணு, அவனுடைய கல்யாணம் பண்ணு. ஆனா அந்த கல்யாணத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட நான் வர மாட்டேன். என் ரோபா கையில ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்தனு போய் வச்சுக்க போ. அப்படியே லண்டன் ஃளைட் எனக்கு ஒரு டிக்கெட் போடு போணும். மாப்பிள்ள, என்னுடைய பிளான் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க நீங்க. என்ன பிளான்? காம்ப்ளான். அதாவது நீங்க வந்து ஒரு என்ஆர்ஐ, இன்னொரு மாப்பிள்ளை என்ஆர்ஐ வந்துட்டான்னா வீட்டுக்குள்ள ஈகோ கிளாஸ் வந்துரும்ல. நீ ஏதோ சொல்ல விரும்புற? நீ எல்லாத்தையும் லேட்டா தான் புரிஞ்சுக்குவ. என்ன மேன் கை நீட்டி பேசுற? இல்லப்பா, அதாவது நீ வந்து ஒரு என்ஆர்ஐ இருக்கும்போது வீட்டுக்கு வர அடுத்த மாப்பிள்ள ஒரு சாதாரண யூடி சேர்ந்தன வை, உன்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கலாம்ல. இத புரிஞ்சுக்க மாட்டேங்கறியா? வாயா. ஓகே, இருந்தாலும் அவன் மேட்டர்ல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி வா பேசலாம். மாட்டேன்.
அவன் என் கண்ணு முன்னாடியே ட்ரிபிள் ஃபை குடிக்கிறான், டின் பீர் அடிக்கிறான், கால் மேல கால் போடுறான். எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. மாப்பிள இதெல்லாம் வெறும் பந்தா. இன்னைக்கு சும்மா கடன் வாங்கி குடிப்பான். உங்கள மாதிரி டெய்லி காசு கொடுத்து ட்ரிபிள் வாங்கி குடிக்க முடியுமா? சத்தியமா என் லெவல்ல வர முடியாது. அப்படியே அவன் மேல போறான் பாருங்க. இருந்தாலும் மூஞ்ச பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் ஃபீலிங் வருது. ஸ்டொமக் அப்செட் ஆகுது, வயித்த கலக்குது. நான் பாத்ரூம் போகணும். எந்த மேட்டரா இருந்தாலும் எனக்கு இமெயில் அனுப்பு. வரட்டுமா? பை. பாத்ரூமுக்கு இமெயிலா? அம்மா அடியே என் ராஜாத்தி கண்ணு அந்த இளிச்சவாய் பையன்ல அவன் பங்களாவை கூப்பிட்டு இருக்கிறான். அதுக்கு போறதுக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் பண்ணணும்டி. அம்மாக்கு நேரம் ஆச்சிடுச்செல்லாம். என்ன பண்ணிக்கு தீனி போட்டுக்கிறியா? ராத்திரி அந்த கருந்தக்காய் ஏமாத்தி அத்தனை பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். அது எல்லாத்தையும் தின்னு தேத்துட்டீங்க. எனக்குன்னு ஒண்ணே ஒண்ணு வச்சிருந்தேன். அது ஏன்டா எடுத்த கூட நான் கொடுக்க மாட்டேன். நீ வெறும் லிக்விட் ஃபுட் தானே சாப்பிடுவ? தோ லிக்விட் ஃபுட். வீட்ல கஞ்சி இருக்கு, அத சாப்பிடு. பாவி, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் எல்லாம் கத்து பிரியாணி வாங்கி வச்சேன். அதே எடுத்த கூட பார், அனாவசியமா தகராறு பண்ணாத. அந்த காக்கா பையன்கிட்ட நீ ஃபாரின் காரியில பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன, எல்லாம் காலி. அக்காவாச்சே வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு சொல்லி லிங்க் பண்ணி விட்டா ரொம்ப தகராறு பண்றியே. பார், நீ வாழ்நாள் முழுக்க பிரியாணி சாப்பிடணுமா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போதுமா? முடிவு பண்ணிக்க. என்னம்மா பிரியாணி கொடுக்க மாட்டேங்கிறான். என்னம்மா சோத்துக்கு போய் சண்டை போட்டுக்கின? என்னடா வயசு பொண்ணுகிட்ட சண்டை போட்டுக்கின? என்ன மகனே, ஒரு மணி நேரமா காத்துட்டு இருக்க, ஆளையே காணோமே. எப்பா அவன் என்ன சாதாரண ஆளா? கிளிய போட்டா பரம்பரப்பா. ஐயா ஆள் கருப்பா இருப்பாளே. செக்கச்சவேன்னு கோயமுத்தூர் கொய்யா மாதிரி இருப்பா. அப்பா, அப்பா, அப்பா. அங்க பாருப்பா, அங்க பாருப்பா. வர பாரு. ஏ ஜனிப்பா, மை ஃபாதர் மண்ணாங்கட்டி. ஹாய். ஆளு கூட்டிடான். வேமா போ. ஏய், பிரேக். மாமா. என்ன இது பூக்காரிய கேபரே ஆடுறதுக்கு வீட்டுக்குள்ள கூட்டு ஐயா வந்தேன். அவ பூக்காரி இல்ல மாப்ள, பணக்காரி. ஓ. என் வீட்டுக்கு வர போற மருமக ஃபாரின் ரிட்டர்ன். ஆஹா. இந்த பையன் என் தங்கச்சி மாப்பிள. ஹாய். ஹாய். சாரி, கை வாஷ் பண்ணீங்களா? காலையில கால் கழுவும்போது கை ஒரு வாட்டி வாஷ் ஆயிடுச்சு. டெட்டால் போட்டு க்ளீன் பண்ணனும். வாட் a hygienic party. உட்காருமா உட்காரு. சாரி, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஜஸ்ட் விசி. ஐயோ, என்ன இது ஃப்ளோர் எல்லாம் கீழே இருக்கு? ஃப்ளோர் எல்லாம் கீழ தானே இருக்கும். No, I don't like these stones. முதல்ல இதெல்லாம் நோண்டி எடுத்துட்டு கிரானைட் போட்டுடுங்க. What a taste. ஒரே ஹாட்டா இருக்கு. ஐயோ, முதல்ல வீடு ஃபுல்லா சென்ட்ரலைஸ்ட் ஏசி நான் பண்ணனும். அப்பவே சொல்லல, கேட்டியா படிங்க. பண்ணிடலாம்பா. அம்மா, பையன் ரொம்ப அவசரப்படுறான். அதனால ஒரு நல்ல நாளா பார்த்து எங்க ஃபேமிலியோட வந்து உங்க அப்பா அம்மாவை பார்த்து கல்யாணத்தை பேசி முடிச்சலாமா? அப்பா அம்மா கிட்டயா? சாரி, அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி ஸ்மால் ஹவுஸ் எல்லாம் பார்த்தா பிடிக்காது. அப்புறம் உங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னா நேரா மாப்பிள்ளையோட ஃபாதரையே ஷூட் பண்ணுவாங்க. வேணும்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சந்தோஷமா? அம்மா சாப்பிட்டு. நோ, அப்ப நான் வரச்சுமா? Okay, bye. நோ. ஃபாதர் இன் லா. Darling. Bye. What a taste, what a color, what a complexion, what a figure, just miss for me. என்னப்பா சொல்றானே? வந்து அந்த பொண்ணு வந்து இவருக்கு தங்கச்சி மாதிரியா, உனக்கு சரியான பொருத்தம்ங்கறாரு. மாப்பிளை எதை சொன்னாலும் கரெக்டா சொல்லுவான். என்ன அளவு என்ன சொன்னாலும் மட இங்கிலீஷ்லயே சொல்லி போறான். அதான் கரெக்ட் போறடா. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ மாடர்னாவே இருக்க மாட்டேங்கிற. ஏய் மல்வேட்டி, சீ, ரெட் பிரேக். குட் மார்னிங். ஏய் மண்ணாங்கட்டி. பாயா, என்ன இது கையில? காஃபி. இது எதுக்கு நீ எடுத்துட்டு வர? சர்வென்ட்லாம் செத்து போயிட்டானா? 20 வருஷம் வாயே பேசாத ஒரு சர்வெண்ட் இருந்தா அவளை தான் அடிச்சு துரத்தி விட்டுமே. யார சொல்ற? என் வைஃப் உன் மாமியா. ஓ, கரெக்ட்டா தான் சொல்ற. நல்ல ஆளியா நீ. காலையில எந்திரிச்சு இன்னும் பல்லு விளக்கல. அது மட்டும் இல்ல, பாத்ரூம் போய் குளிக்க கூட இல்ல. பைப்பை திறந்தா காத்து வருது, சுவிட்ச போட்டா லைட் எரிய மாட்டேங்குது, ஃப்ரிட்ஜ் ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது, ஏசி ரிப்பேரா இருக்குது, ஏர் கூலர் வந்து எலி வருது. வாட் இஸ் த மேட்டர்? கரண்ட் இல்ல. ஏன் கரண்ட் இல்ல? 3 பேசும் போயிருச்சு. 3 ஃபேஸும் போயிடுச்சு. எந்த ஃபேஸ வச்சு நீ சொல்ற? வெக்கமா இல்ல உனக்கு? ஒரு மாப்பிள்ளை எப்படி பேசுறது தெரியல. இப்ப நான் எப்படி குளிப்பேன்? மாப்ள, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த ஸ்விமிங் பூல்ல குளிச்சு அட்ஜஸ்ட் பண்ணீங்க. ஆமாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாங்க. அச்சே, எது ஸ்விமிங் பூல்? அதுவா? சாக்கடை கொண்டாந்து ரொப்பி வச்சிருக்கான். கூவாத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கான். இன்றைக்கு காலையில போய் பாக்குறேன், 2 தவளை அதோட பாப்புலேஷன் கூட்டிக்கிட்டு இருக்காங்க வச்சு. அப்படியா? ஆ. ஐயோ, அத நான் பார்க்காம விட்டனே. இதுல எல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டு. ஆனா மாப்பிள்ளை குடிக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணுவான்னு யோசிக்காத. இல்ல மாப்ள, அப்போலோ வாட்டருக்கு போன் பண்ண 4 ஹவர்ஸ் ஆகுறானே. 4 hours.
அவ்வளவெல்லாம் இந்த பாடி தாங்காது. அப்ப இந்த வாட்டர் குளிங்க. இந்த வாட்டர்ல குளிச்சா ஒரு செகண்ட் தாங்க மாட்டேன். நேரா கூட்டி அப்போலோ ஹாஸ்பிடல் ஐசியூல வச்சிர வேண்டியதான். போன் பண்ண ஆம்புலன்ஸ் வருது. என்ன மாமா வீட்ல 2 பொண்ணுங்க இருக்குங்க, ஆளுக்கு ஒரு குடத்தை கொடுத்து போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்ல வேண்டியதானே? ஹாய் கவர்மெண்ட் சர்வெண்ட், வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். அவன் என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா? அவனையும் அவன் ஒய்ஃபையும் வேணா தெருவா பக்கெட் எடுத்து போய் தண்ணி பிடிக்க சொல்லு. இவன் எதுக்கா ஏன் ஒய்ஃபை கூப்பிடுறான்? இத பார், அவ யார் தெரியுமா? மல்டி மில்லியனர் சந்தோஷோட ஒரே ஒய்ஃப். கோன் பனேகா குரோர்பதி இத புடி. அதெல்லாம் வேணாம், பேச்சோட இருக்கணும். மாப்பிள மூளை புடி என்ன பேசிட்டு திடீர்னு அடிக்க வந்தா என்ன அர்த்தம்? தண்ணிக்காக நீ நடுவு சண்டை போட வேணாம். நானே குடத்தை எடுத்து போய் தண்ணி பிடிச்சு வந்துடுறேன். குட் ஐடியா. சைக்கிள் கேப்ல என்ன சர்வர் ஆகிட்டியே. ஐயோ என்னாச்சு? கால உடைச்சிட்டீங்களே. பிரெஞ்ச் ஆயில் எங்கப்பா? Get back. Go inside. Go. அந்த வெண்குஷ்டக்கார உங்க அப்பா தண்ணி எடுக்க அனுப்புறாண்டி. பாவமா இருக்குடி. நம்ம வேணா போய் 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வரலாமா? என்ன பேசுறீங்க? அந்த ஆள்தான் அடிக்கடி கவர்மெண்ட் சவட்னு உங்களை கேவலமா பேசிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் நான் மல்டி மில்லியனர் ஜிங்கு ஜிங்குன்னு குதிக்கிறா. இப்ப நீங்க தண்ணி எடுக்க போனா இன்னும் உங்களை கேவலமா பேச மாட்டா. நீங்க பேசாம வாங்க.